இப்படியே இருந்தா நான் உங்களை விட்டுருவேன்னா? என் இடத்துக்குள்ள வந்துட்டு எப்படி வெளிய போறியேன்னு பாக்குறேன். கரண், இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா உனக்கு? எனக்கும் தெரியல சஞ்சய். நான் வேற எங்கேயோ போயிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு. ஆனா இந்த இடத்தெல்லாம் தாண்டி நம்மளே நான் போவே செஞ்சேன். இது ஏதோ மந்திர வீடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நானும் வேற ஏதோ திசையை நோக்கி தான் போயிட்டு இருந்தேன். அங்க வேற ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பிள்ளை பின்னாடியே நான் போயிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த பிள்ளை வேற எங்கேயே போயிட்டு நான் இங்க வந்துட்டேன். ஆமா ஆமா ஆமலி மச்சான், நானும் அஞ்சனையும் கண்மணியும் பார்த்தேன். பார்த்துட்டு அவ்வளவு பின்னாடி நம்மள போயிட்டு இருந்தேன். கடைசியில் நான் இங்க வந்து நிற்கேன். இப்ப ஆமலே, நானும் அஜயையும் கண்மணியும் பார்த்தேன். இப்ப நான் இங்க வந்து நிற்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லே மச்சான், இது வேற ஏதோ வீடுன்னு நினைக்கேன். எனக்கு பயமா இருக்குதுல. ப்ரோ, நீங்க எல்லாரும் என்னோட தங்கச்சி கண்மணியோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ப்ரோ, நாங்க எல்லாருமே கண்மணியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயோ, இப்ப எதுக்கு இங்க வந்தால்வனே தெரியல. கையில கிடைச்சால்வ அப்படியே மண்டையில நங்குன்னு கொட்டிடலாம் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் ப்ரோ இருக்கு. கோபமா வருது. இந்த கண்மணி சொல்லி பேச்ச ஒரு நாள் கேட்க மாட்டேக்கா. சரி விடுங்க ப்ரோ, கண்மணியை மட்டும் சொல்லி என்னத்துக்கு? இங்க யாருந்தா பேச்சு கேட்கா சொல்லி பேச்ச. இந்த கார்த்தி என்னத்துக்கு உள்ள போனான்னு தெரியல. அவளே சரியான ஒரு பையனாங்குழி தொட நடுங்கி அவ என்னத்துக்கு உள்ள வந்தானே தெரியல. சரி விடுல மச்சான், இப்ப யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்காவனே தெரியல. ஆமால மச்சான், நான் இவளை பார்த்தேன். நம்ம ஐசுவ எவ்வளவு நேரம் தான் இருந்து கதை விடுவிய? எப்பதான் கிளம்ப போறிய? இதெல்லாம் மச்சான் சவுண்டு. உங்க நண்பர்களை தேடுறீங்களா? போங்க, அவிய மொத ரூம்ல இருக்கவ. நேரா போங்க, ரைட்டு திரும்புங்க. மச்சான், என்னடா இது? லே, ஆம்பளை பையன் இப்படி கோல மாதிரி அழாதல. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னல வீட்டுக்கு கண்ணு வாயிலாம் இருக்கு. ப்ரோ வாங்க சீக்கிரமா. இது சொன்ன மாதிரியே அந்த வழியில போய் பார்ப்போம். நேரா போய் ரைட் திரும்ப சொல்லிச்சு, அப்படிதானே? அங்க யாராவது இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். வாங்க ப்ரோ. நீங்க நம்புறீங்களா ப்ரோ இது சொன்னதுல உண்மை? ப்ரோ இப்ப அதுக்கெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. வாங்க சீக்கிரமா போவோம். ஆமல மச்சான், வா போவோம். நீ வேற வந்த உடனே சொன்ன ஒரு நாள் தான் உள்ள இருக்கணும், இன்னொரு நாள் இருக்க கூடாது. வாழ சீக்கிரமா போவோம். அதை கோவப்படுத்தாம நம்ம அது சொன்னபடியே நடந்துக்கிடுவோம். சரில மச்சான், வா. என் கதைங்கே முடிஞ்சிரும் போலயே கடவுளே. வாங்க ப்ரோ, நேரம் ஆகுது. இருங்க ப்ரோ, நான் வாரேன். லே மச்சான், நீ வாழ. நான் வாரம்ல, நீ போ. என்ன தம்பி, நீ போகலையா? என்ன தப்பா அப்படி பாக்குற? உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட இருந்து? ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உண்மையாவே எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நேரா போய் ரைட்டு திரும்பு. அங்கதான் இருக்கவே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஹலோ ஒழுங்கா சொல்லிட்டு போங்க, அது உண்மையா? இங்க எதுவுமே இல்ல. எப்படி இவ்வளவு நேரம் எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு? சரி, நம்மளும் போவோம் அவங்க பின்னாடியே. இப்ப அவங்க எங்க இருக்கான்னு தெரியல.
லே மச்சான், லே அஜய். சொல்லு கண்மணி. லே நம்ம எப்படில வெளியே போவ? நானும் எல்லா வழியிலோடையும் போய் பார்த்துட்டேன். அங்க சீனியரக்காரனை பார்த்தேன், அங்க சஞ்சய பார்த்தேன், திடீர்னு என் அண்ணன் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன், கார்த்தியும் பார்த்தேன். ஆனா நான் கூப்பிடுறது யாருக்குமே கேட்கல. நம்ம இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். லே கார்த்தி ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குன்னா நானும் திரும்பி பார்த்தோன்னே சரி உள்ள போய் தான் பாப்போமேன்னு சொன்னேன். அந்தால எல்லாரும் உள்ள வந்துட்டாவ. அப்போ வீடுக்கு கண்ணு வாயெல்லாம் இருந்துச்சுல, அது ஏதோ சொல்லுச்சு. நான் பயந்தே உள்ள வந்துட்டேன்ல. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குது. என்ன பிள்ளைலா எங்க போறிய? இந்த இடத்த விட்டு எங்க கிளம்புறிய? உங்க நண்பர்களை தேட போறீங்களா? அவிய ஒரு ரூம்ல இருக்காவ. நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க. ஆமா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இல்ல அஜய், அது சொன்னதுல உண்மை நினைக்கியா? உண்மையா பொய்யான்னு தெரியல. சரி போய் பாப்போம். ஆமால அஜய், போய் பாப்போம். சரி வாங்க சீக்கிரமா. சரில அஜய். இன்னைக்கு வர சொல்லுச்சு, இப்ப எங்க போச்சு? சரி டி வாங்க, இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். சரி வாட்டி ஐஸ் பாப்போம். கண்மணி, அஞ்சலி. லே அஜய். அஞ்சலி, கண்மணி, அஜய், சீனியர் சஞ்சய், கரண், சஞ்சய். இது யாருமே இருந்த மாதிரி இல்ல. ஆமாட்டி, யாருமே இருந்த மாதிரி இல்ல. நம்ம மட்டும் தான் இருக்கோம் நினைக்கிறேன். இது ஏமாத்திட்டு. கார்த்தியோட வாய்ஸ் இங்க இருந்தானே கேக்கு. கார்த்தி, கார்த்தி, நல்ல வேலை கிடைச்சிட்ட நீ. இது சீனியரா? கரண், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? கார்த்தி, நீ ஓகே தானே? சொல்லடி லூசு, நீ ஓகே தானே? சீனியர், என்ன ஒரு ஹக் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் லூசு. ஹக் பண்ணுங்க சொல்றேன்ல. பா லூசு. லூசு அழாத. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இனிமே உங்களை பார்க்க முடியாதோ நீ? சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. சிரி சிரி பாப்போம். சிரிங்காம்பே. கொஞ்சமாக பார்த்தா மழசாறு வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணே ஓடவே கேட்குதடி. அடிதொலைவில் இருந்தாலே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம். போசிய கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணீர் பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மழசாறு வீசுதடா. நான் என்ன நடந்தா கண்ணே உன் முகமே கேட்குதடா. அட தொலைவில் இருந்தாதானே என் காதல் கூடுதடா. தூரமே இதுக்கு நான் முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கிறேன். யார்கிட்ட எப்படி சொன்னா என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும்.
நான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல, என் பேர் ஐசுவே கிடையாது. ஹம்.